राधे कृष्णा। प्रति वर्षम नमद शिवरात्रि अतिरुद्र रक्षण समिति सार्बाக நாம் ஏகதின அதிருத்ரம் இந்த வருஷமும் பண்ண போகிறோம். ஏகதின அதிருத்ரத்தில் விசேஷ பாகமாக மகாகணபதி ஹோமம், ஆவஹந்தி ஹோமம் மற்றும் கலசஸ்தாபனம், காமேஸ்வர காமேஸ்வரி அர்ச்சனை, ருத்ர ஜபங்கள், பிறகு ருத்ர ஹோமம், அதன் பின்னர் சண்டி மகாயஜ்யம் போன்றவைகள் இந்த வருடமும் நடக்கப் போகிறது. இதில் விசேஷமாக நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால், வல்லப சகித மகாகணபதி ஹோமத்தின் மூலமாக புத்திர பிராப்தி அப்படின்னு நிறைய பேர் வேண்டிக்கிறார். நிறைய பேர் குழந்தைகள் இருக்கு, ஆனாலும் மாத்திர நமக்கு பிரயோஜனம் இல்லாமல் இருக்கலாம். நிறைய பேர் குழந்தைகள் பிறக்காதவா இருக்கலாம். பிறந்த வெளிநாட்டுக்கு போயிட்டு கடைசி காலம் வரைக்கும் அப்பா அம்மா கூட இல்லாதவா இருக்கா. இந்த மாதிரி புத்திர தோஷங்கிறது குழந்தை பிறக்காம இருக்கிறதுக்கு பேர் மட்டும் புத்திர தோஷம் இல்லை. குழந்தைகள் இருந்தும் அந்த பெரியவாளுக்கு அந்த சௌக்கியம் புத்திரர்களால் ஏற்படக்கூடிய சௌக்கியம் இல்லாமல் நிறைய பேர் இருக்கா. அப்படிப்பட்டவாளுக்கு இந்த புத்திர சௌக்கியத்தை கொடுக்கக்கூடியது இந்த வல்லப மகாகணபதி அப்படின்னு சொல்லக்கூடிய மகாகணபதி ஹோமம். ஆவஹந்தி ஹோமத்தினால ஏற்படுற விசேஷம் அப்படின்னா என்னன்னு கேட்டா, காமக்ரோத லோக மோக மத ஆச்சரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய 6 விதமான குணங்களுடைய மனுஷனா நம்ம இருக்கோம். அந்த 6 விதமான குணங்களை நம்ம வாழ்க்கையில என்னென்ன விதத்துலதான் நம்ம சிரமப்படுத்தணுமோ எல்லா சிரமத்தையும் ஏற்படுத்துறது. ஆசைப்பட்ட பொருள் கிடைக்கலன்னா அது மேல நமக்கு கோபம் வர்றது, கோபத்தினால குரோதம் ஏற்படுறது, குரோதத்தினால என்ன அகங்காரம் ஏற்படுறது, நான் எப்படியாவது செஞ்சிருவேன் அப்படிங்கிற குணம் வர்றது. அதனால பல தவறுகளை நாம செய்யணும். ஸோ இந்த விஷயத்துல இருந்து மனசை நம்ம கழுவி நம்மளை வாஷ் பண்ணி நம்மளை சரி பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இருக்குன்னா அது ஆவஹந்தி ஹோமம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹோமத்தினால மனக்லேசாதி விஷயங்கள் எல்லாமே நிவர்த்தியாகி மனசுக்கு சந்துஷ்டி ஏற்படுத்துறது. அடுத்ததாக காமேஸ்வர காமேஸ்வரி பூஜையின் மூலமாக நமக்கு கிடைக்கிற பிராப்தி என்ன அப்படின்னா, ஆர்த்தி, அர்த்தார்த்தி, உபாசனி, ஞானி அப்படின்னு சொல்லக்கூடிய 4 பேர் இந்த லோகத்துல இருக்கா. இவ 4 பேரும் ஆசைப்படக்கூடியவ தான். என்ன ஆசைப்படுறா அப்படின்னு கேட்டா, காமம் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஆசை அப்படின்னு பொருள். ஆர்த்தி அப்படிங்கிறவர் ரொம்ப கஷ்டத்துல இருப்பேன் சுவாமி, எனக்கு பொருளாதாரத்துல கஷ்டம், இல்லை எனக்கு நோய் வாய்ப்பட்டிருக்கேன் அதனால கஷ்டம், இல்லை ஏதோ ஒரு கஷ்டத்தை சொல்லி குழந்தை சுவாமி நடந்து ஆடினார். அதன் மூலமா அங்கேயும் சுவாமி அனுகிரகம் பண்ற அவனுக்கு நிவர்த்தி ஆகுது. இதற்கு பேரும் ஆசைகள் தான் பேர். அர்த்தார்த்தி அப்படிங்கிறவர் என்ன பண்றாருன்னா, நான் பெரிய பங்களா வரணும், இந்த 2 ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணணும், ஷிப்பிங்ல பெரிய லெவல்ல வரணும், நான் அதற்கு முடிவு இருக்கணும், ஃபாரின்ல போய் நான் செட்டில் ஆகணும், 4 கார் வாங்கணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள்லாம் நம்ம விரும்புகிறோம். அந்த மாதிரி பொருளாதார ரீதியா பெரிய ஆளா வரணும்னு நினைக்கிறவாலும் சுவாமியிட போய் பிரார்த்தனை பண்றாங்க. அவனுக்கு சுவாமி அனுகிரகம் பண்றாரு. 3வது ஒரு வழி என்ன அப்படின்னா, உபாசனா தேவதைகள் மூலமாக யாகம் யஜ்ஞம், யாராவது கணபதி ஹோமம் பண்ணினா நவகிரக ஹோமம் பண்ணினா நவகிரக நிவர்த்தியாகும், அதுக்காக சர்ப்பகாந்தி பண்ணிக்கணும், ஒவ்வொன்று ஒரு காமியார்த்தமா என்னென்ன வேணும்னு நினைக்கிறோமோ அதுக்கு தேவையான தேவதைகளை உபாசனை பண்ணி அந்த ஆசைகளை பூர்த்தி பண்ணிக்கிறது. இது ஒரு வகை. 4வது ஒரு வகை இருக்கு, ஞானி. ஞானிக்கு ஆசை அப்படிங்கிறது யாருன்னா, ஆசையும் இல்லாதவரை ஞானியாக முடியும். ஆனா ஞானிக்கு ஆசை இருக்கு அப்படிங்கிறார். என்ன அப்படின்னா, பகவானுடைய சிந்தனையிலிருந்து எந்த நிலையிலையும் எத்தனை ஜென்மா எடுத்தாலும் அதுல இருந்து விலகாம இருக்கணும் பகவானே ஆசைப்படுறாங்க. அதுக்கும் ஆசைகள் தான் பேரு. இப்படி எந்த நிலையில இருக்கிறவாளா இருந்தாலும் அவனுடைய ஆசைகள் நிறைவேறணும்
அதுதான் இந்த காமேஸ்வர காமேஸ்வரி அர்ச்சனை அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்ப விசேஷமான ஆராதனை. அந்த அர்ச்சனை நம்ம இதில் நடக்க போகிறது. இப்போ பிரதி வருஷம் நடந்துட்டு இருக்கு. அது போக ருத்ரஹோமம், லோகக்ஷேமம், லோகத்தில் பயங்கரம், இந்த பூகம்பாதி, பூகம்பம், உல்காபாதம், இலச்சண்டை, மதச்சண்டைகள், எத்தனையோ விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய அந்த மன அமைதியை கெடுக்கக்கூடிய எத்தனையோ விஷயங்களை அந்த லோக விவகாரங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு பண்ணக்கூடியதுதான் இந்த ருத்ரஹோமம். பரமேஸ்வரன் தான் அதுக்கு அதிதேவதையா இருக்கார். அடுத்ததாக நாம செய்யக்கூடியது வசவர்தார ஹோமம். அந்த வசவர்தார ஹோமத்தின் மூலமாக நமக்கு கேட்க தெரியாத எத்தனையோ விஷயங்கள், நமக்கு ஒரு அதிகபட்ச ஆசை கேட்ட ஒரு 5 ஆசை சொல்லுவோம், அதுக்கு தெரியாது. ஆனா அதுவே எல்லா விஷயத்தையும் சொல்றது. உனக்கு வீடு வேணும், இடம் வேணும், வந்து நல்ல தூக்கம் வேணும், நல்ல சாப்பாடு வேணும், நல்ல வஸ்திரம் வேணும், எல்லாத்தையும் வேதமே சொல்றது. அதை சொல்லி பிரார்த்தனை பண்ணி பண்ணக்கூடியது இந்த வசவர்தார ஹோமம் அப்படிங்கிறது. அடுத்த சண்டி மகாயஜ்யம், பூதம் பிரேத பிசாதாதி பிரம்மராட்சசை மதோத சாகினி பாகினி சம்பஸ்வாதி பிரஸ்திகா திமத்ரவா திமதாதாஹ சர்வே ஜலந்தம் பசியந்தோ சர்வே ஜலந்தம் பசியந்தோ, எல்லாத்தையும் எரிச்சுட்டோம். இந்த மாதிரி இப்போ பூதம் பிரேத பிசாதாத்தோட எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், என்னுடைய மனோ ரீதியாக உடல் ரீதியாக இருந்தாலும் அதெல்லாம் எரிச்சுட்டோம், என்னை அதை வந்து காப்பாத்து அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பெரிய மகாயஜ்யம், நம்ம ரட்சணா பண்ணக்கூடிய பெரிய யஜ்யமானது சண்டி ஹோமத்தில் பண்றோம். அதுல எல்லா தேவதைகளுமே அதுக்குள்ள வந்துடுறா. எல்லா தேவதைகளுடைய ஆயுதங்களை தெரிச்சவதான் துர்கை. எல்லா தேவதைகளுடைய சக்தியும் வாங்கிட்டு வந்தவதான் துர்கை. அந்த சண்டி ஆராதனை அங்க பண்ணி சுமங்கலிகளுக்கு அன்னைக்கு வஸ்திராபரணங்கள்லாம் கொடுத்து அன்னைக்கு திருமங்கலி சிறப்பு அன்னைக்கு பிரசாதம் கொடுக்கப்படும். இப்படி அதிவிசேஷமான இத்தனை விதமான யஜ்யங்களை ஒன்னா சேர்த்து ஒரு ஏகதினாதிபத்திரம் அப்படிங்கிற பேர்ல, ஆனா இவ்வளவு விஷயங்களையும் பண்ணக்கூடியது நம்ம சிவராத்திரி அதிருத்திர லட்சுமி சமிதி மட்டுமே பண்ணிட்டு இருக்கு. பல வருஷமா இதை நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இந்த வருஷமும் மகாபரிவா காஞ்சி பெரியவாளுடைய ஆக்கையை முன்னிட்டு அந்த உண்ணாமலை அம்பிகா சமேத உண்ணாமலேஸ்வரனுடைய பாதார விந்தத்தில் வச்சு திருவண்ணாமலையில் இந்த தடவை நாம் இந்த அதிருத்திரத்தை நடத்த போகிறோம். பக்த கோடிகள், மெய்யன்பர்கள் எல்லாருமே அந்த ஆராதனையில் வந்து கலந்துட்டு சுவாமியினுடைய கிருபைக்கு பாத்திரனாகணும்னு நான் வேண்டுகிறேன், கேட்டுக்கொள்கிறோம். ராதே.